ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எம்எக்ஸ்எம்மோட கோர் கான்செப்டில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், அதுக்கப்புறம் பவர் ஆஃப் 3 அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். 5 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. புல்லிஷ் ரிவர்சல், பியரிஷ் ரிவர்சல், அதுக்கப்புறம் இன்டெசிஷனல் கேண்டில். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த டைம் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஸோ இது சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில், இது புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில். ஸோ இதோட ஹை அண்ட் லோ, அதுக்கப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து லோ க்ரியேட் பண்ணி மேலே போய் ஹை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் ஓப்பன் ஆகி லோ க்ரியேட் பண்ணி மேலே போய் ஹை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா புல்லிஷ், அதுக்கப்புறம் புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் இப்படி தான் இருக்கும் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பியரிஷ் ரிவர்சல் கேண்டில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கேண்டில். இதில் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து லோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே தான் இங்கேயும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே போய் ஹை க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே வந்து லோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில், இது பியரிஷ் ரிவர்சல் கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெசிஷனல் கேண்டில், இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் இன்டெசிஷனல் கேண்டில், இது பியரிஷ் இன்டெசிஷனல் கேண்டில். ஓப்பன் கீழே இருந்து மேலே இருக்கிற ஓப்பன் கீழே இருக்குது, மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது புல்லிஷ் இன்டெசிஷனல் கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் இருக்குது, கீழே க்ளோஸ் இருக்கிறதுனால இது பியரிஷ் இன்டெசிஷனல் கேண்டில். ஸோ புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடில் டெய்லி டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கு, ஈக்குவல் லோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கு. புல்லிஷ் ஓபி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு, இது புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 00 அதுக்கப்புறம் 17 ESTயை பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். 00 பார்த்தீங்கன்னா ட்ரூ டே ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 17 பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் ஆகிற டைம். ஸோ ட்ரூ டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா அந்த 00 வர கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ டே ஓப்பன் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் லோ ஹை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு. லண்டன் அண்ட் நியூயார்க் கில் ஜோன். ஸோ இதில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும், லண்டன் தான் பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ லண்டன் செஷனில் தான் இங்கே லோ கிரியேட் ஆகிருக்கு, லண்டன் செஷன் கொஞ்சம் முன்னாடி. ஸோ நியூயார்க் செஷனில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே போய் மார்க்கெட் ஹைக்கு புஷ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 3ல் பார்த்தீங்கன்னா இது அக்குமுலேஷன் கன்சாலிடேட் ஆகிருக்குல்ல. ஸோ இது அக்குமுலேஷன். அதுக்கப்புறம் லண்டனில் பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா மேனிப்புலேஷன்னு. இங்கே கன்சாலிடேஷன், அதாவது அக்குமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பவர் ஆஃப் 3ல். இது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அக்குமுலேஷன் நடந்து மேனிப்புலேஷன் நடந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவாங்க. இல்லை என்ட்ரி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓபியில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ரியாக்ட் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கும் புல்லிஷ் கேண்டிலாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூரோ ஜிபிபியில் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி இருக்குது, இந்த கேண்டில் வீக் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில். இதில் பார்த்தீங்கன்னா டேல எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எகைன் 00 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17 பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரூ டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. தென் இது பார்த்தீங்கன்னா கேண்டிலோட ஓப்பன், அதாவது 17 to 17 தான் கேண்டில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வரும், இது ட்ரூ டே ஓப்பன் வரும். ஸோ ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, க்ளோசிங் ஆகிருக்கு. லண்டன் செஷனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லோ க்ரியேட் ஆகிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே ஃபால் ஆகி லண்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஹையூ க்ரியேட் ஆகிருக்கு, நியூயார்க்கில் ஃபால் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு மேலே. ஸோ எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா லண்டனில் தான் க்ரியேட் ஆகும் லோ,
நியூயார்க்கில் தான் கிரியேட் ஆகும் ஹை அப்படின்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதுவும் நடக்கும். ஸோ டெய்லி பையஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 3 டெம்ப்ளேட் to 4 டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மூவே ஆகும். புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அடுத்து வரக்கூடிய வீடியோவில் டெய்லி பையஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரிங் ஷிஃப்டிங் இருக்குது, எஃப்இஜி இருக்குது. ஸோ இதில் ரியாக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா பையாக இருக்குது. ஸோ இதோட கேண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பியரிஷ் கேண்டில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகி இங்கே ட்ரா ஆன் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு ஓப்பன், அதாவது 00வையும் 17 PM EST மார்க் பண்ணிக்கலாம். ட்ரூ டே ஓப்பன் மார்க் பண்ணியாச்சு. ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஹை கிரியேட் ஆகி லோ கிரியேட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில். ஸோ லண்டன் கில் ஜோன், இது நியூயார்க் கில் ஜோன். ஸோ லண்டன் கில் ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா ஹை கிரியேட் ஆகிருக்கு. இங்கே மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகி நமக்கு இங்கே எஃப்இஜிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி லண்டன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே ஃபால் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லண்டனில் கிரியேட் ஆன ஒரு ஓபியில் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி மார்க்கெட் நியூயார்க்கில் ஃபால் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம், அதாவது ஓபியில் ரியாக்ட் ஆகி ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் எஃப்இஜியில் ரியாக்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது பியரிஷ் கேண்டில் இப்படி தான் இருக்கும். தென் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் யூரோ யூஎஸ்டியில் டெய்லி டைம் ஃப்ரேமில் நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி எஃப்இஜி இருக்குது. ஸோ இதில் ரியாக்ட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா ஆன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ ரியாக்ட் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியரிஷ் ரிவர்சல் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ 00 and 17 பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ட்ரூ டே ஓப்பன் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிவிட்டு க்ளோஸ் மார்க் பண்ணியாச்சு. ஸோ லண்டன் கில் ஜோனுக்கும் நியூயார்க் கில் ஜோனுக்கும் நடுவில் தான் பார்த்தீங்கன்னா ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே ஹை கிரியேட் பண்ணி லோ கிரியேட் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ரிவர்சல். ஸோ இங்கே பிரேக்கரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரியாக்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கு நியூயார்க்கில். ஸோ இந்த ஹையை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்வீப்பே பண்ணல. ஸோ எஸ்எல் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைக்கு மேலே தான் வைப்போம். ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அது ஓபியில் ரியாக்ட் ஆகி ஃபால் ஆகிருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில், அதாவது இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மார்க்கெட் ஓப்பன், ட்ரூ டே ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை கிரியேட் ஆகிருக்கு. ஹை கிரியேட் ஆகி கீழே வந்து லோ கிரியேட் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ 50 லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தாங்க, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.